இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் சார் ரெக்கமெண்ட் விஷயம் பத்தி உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொல்லி சொன்னாரு சார். எத்தனை தடவை சொல்றது ராத்தோர், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதன்னு சொல்லியிருக்கல. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கே தெரியும்ல. முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு, இல்லைன்னா டைரக்டா வந்து என்கிட்ட பேச சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார். மிஸ் அம்மா, நீங்க இந்த நேரத்தில் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ஏதோ சின்ன ஃபேவர் பண்ணணுமா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு மிஸ் அம்மா, உனக்கு என்ன ஃபேவர் வேணும்? எதுக்கு மறுபடியும் திட்டு வாங்குறதுக்கா? இப்ப நம்ம அதை கேட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் கூட அறிவு இருக்கிற யாராவது கேட்பாங்களா என்ன? பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணு இல்ல சார், உங்க ஹெல்த்த நல்லா பாத்துக்கோங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் இந்த வீட்ல எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியும். லேட் ஆகுதுல, சீக்கிரமா போய் தூங்குங்க. குட் நைட். எனக்கு என்னவோ இந்த பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து நம்ம வீட்டுல செட்டில் ஆயிட்ட மாதிரி டவுட்டா இருக்கு. மிஸ் அம்மா ஏதோ பயந்து போன மாதிரி இருக்க. மிஸ் அம்மா, இப்ப சார் கிட்ட என்ன கேட்கலான்னு இருந்த? அதுதான் சார், என் அப்பாவுக்காக அவரோட சைனை கேட்கலான்னு நினைச்சேன். சரியான ஆள் தானே. சார் இருக்கிற கோபத்துக்கு இதெல்லாம் கேட்டா என்ன ஆகும் நீயே பார்த்தல. நாளைக்கு அஞ்சலி பாப்பாவுக்கு அட்மிஷன் கிடைச்சவனே கேளு. ஹாப்பியா இருக்கிறதால கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாப்பார்ல. சரிங்க சார். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம். இந்த நேரத்துல என்ன சத்தம் அது? யாராவது உள்ள நுழைஞ்சிட்டாங்களா?
என்னாச்சு? என்னாச்சுமா அஞ்சு பசங்களா என்னாச்சு என்னாச்சு பசங்களா? என்னாச்சுடா? என்னாச்சு? ஏன் பயப்படுறீங்க? என்னாச்சுடா? சொல்லுங்க. மறுபடியும் ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? எதுக்காக இப்ப இப்படி பயப்படுறீங்க? அடடா, ஏதாவது சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களா. மிட் நைட்ல இந்த அளவுக்கு கத்திட்டு எதுவுமே சொல்லலன்னா எப்படி? என்னன்னு சொல்லுங்க. டாடி டாடி ஒருத்தன் எங்க ரூமுக்கு வந்தான். வாட்? டாடி நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா டாடி, பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தா டாடி. ராத்தோர், சார். போய் பாரு. சரிங்க சார். டாடி 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 ரொம்ப பயமா இருக்கு. கையில ஸ்டிக் இருந்துச்சு டாடி, இன்னொரு கையில ஒரு கிளாஸ் ஜார் இருந்துச்சு டாடி. லாக் ட்ரெஸ் போட்டுட்டு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஆமா டாடி. அப்படின்னா மந்திரவாதி மாதிரியா? என்ன மந்திரவாதி? அமர், மத்தியானம் நம்ம வீட்டுக்கு பசங்க சொன்ன அடையாளத்துல ஒருத்தன் வந்து இந்த வீட்டுல ஒரு ஆத்மா இருக்கு, அது எனக்கு வேணும்னு சொன்னான். நாங்க சண்டை போட்டு வெளில அனுப்பிட்டோம் சார். ஆனா ராத்திரி எப்படி வீட்டுக்குள்ள வந்தான் தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். இங்க பாருடா, அவளை பார்க்கும்போது பெரியவங்களான எங்களுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. பாவம், குழந்தைங்க எவ்வளவு பயந்துருப்பாங்க. அவனை பார்க்கும்போது பணத்துக்காக வந்தவ மாதிரி தெரியல. கண்டிப்பா இந்த வீட்ல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்றான். இந்த வீட்ல ஒரு ஆன்மா இருக்கு, அது எனக்கு வேணும்.